ஹாய்! உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நறுக்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு வந்து ஒரு நல்ல தாளிப்பு எனக்கு ரொம்ப காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு பிடிக்கும். அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எத்தனை பேர் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக சுற்றிட்டே இருப்போம்னு சொல்லுங்களேன். நான்லாம் வந்து 20 வருஷமாக வெயிட் லாஸ் பண்ணுறேங்க. நானும் இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கேன். அது குறைஞ்ச பாடு இல்லை, ஏறிட்டே தான் போகுது. இது எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் இந்த வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்ற தாட்லேயே தான் நம்மளோட வாழ்க்கை தினம் தினம் போகிற மாதிரி இருக்கும். இது குறைய மாட்டேங்குது. எதுக்கு குறைய மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து சிசேரியன் தான் குழந்தை. அப்போ வந்து சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் இந்த வயிறெல்லாம் டைட் பண்ணி கட்டணும், இதெல்லாம் பண்ணணும்ல, அதெல்லாம் என்னால் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது சிசேரியன். அதனால் இப்போ வந்து பார்க்குற அந்த எல்லாரும் வந்து ஃப்ளாட் பண்ணி அந்த வயிறெல்லாம் வச்சுருக்க சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்போ பண்ணியிருந்துருக்கணும், நம்ம ஹெல்த் இப்படி பண்ணிருச்சே நம்மளன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ஈஸியான டிப்ஸ் எவ்வளவோ தேடி பார்த்தாச்சு, ஏதோ பண்ணியாச்சுங்க. நான் என்ன தான் வாக்கிங் போனாலும் போக மாட்டேங்குது. இந்த மாதிரி எத்தனை பேர் ட்ரை பண்ணி வருத்து போயிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.